இப்போ அமைச்சராக இருக்கிற விசிகாவை சேர்ந்த மதிப்பிற்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்ட ஊடகத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தாவேக அரசை பார்த்து வந்த 1-2 மாதத்திலே 20 கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன ஆட்சி பண்ணுறாங்க, இன்னும் போக போக நிறைய கடன் வாங்குவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தந்த பதில் என்ன அப்படின்னா, இல்லை கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. கடன் வாங்கலாம், திரள் நிதி தான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆமாம், நாம் தமிழர் கட்சி நிறைய இடங்களில் அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அங்கவே ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறத ஏதாவது கொடுங்க, இங்கே விழா முடிஞ்சு அது அந்த விழாவை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நம்மளே பார்க்க முடியும். மேலும் தமிழ் அக்கறை கொண்டவர்கள், தமிழ் அமைப்புகள் இவங்கள்ட்டலாம் அவங்க பணம் கலெக்ட் பண்ணி நாங்கள் கட்சி நடத்தணும் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கலெக்ட் பண்ணி இருக்கலாம். இப்படி நாம் தமிழர் கட்சியினர் அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு, அந்த கட்சியோட மாநாடு கூட்டங்கள் இதெல்லாம் நடத்துறதுக்கான பணத்தை அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள், ஃபாலோவர்ஸ், தமிழ் மீது அக்கறை கொண்டவர்கள், தமிழ் அமைப்பினர்கள் இவங்கெல்லாம் தன்னார்வமாக தருகிற அந்த பணத்தை பெற்றுக்கொள்வது, அந்த பணத்தை வாங்கி இவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு பேர் அது திரள் நிதி அப்படிங்கிறது ஓகே தான். அது திரள் நிதி அப்படின்னா இது என்ன மாதிரியான நிதி? நிதி தராதவர்கள் கட்டாயம் நிதி தர வேண்டும். மிக பெரும் பொருட்செலவிலே இந்த மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஆளுக்கு 1000 ரூபாய் என்று உங்கள் சொந்த பங்களிப்பை செய்தால் கூட இந்த மாநாட்டை கடன் இல்லாமல், பாக்கி இல்லாமல் வெற்றிகரமாக நடத்திவிட முடியும். ஆகவே QR கோட் மூலமாக வங்கி கணக்கில் பணத்தை செலுத்திவிட்டு, இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ கிளிப்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் சமீபத்தில் அவர் ஷேர் பண்ணியிருந்த வீடியோ தான். ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் தேசிய மாநாடு அப்படிங்கிற மாநாடு நடக்கவிருக்கிறதுனால அந்த மாநாடை நடத்துவதற்காக பொருட்செலவுகளை சமாளிப்பதற்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாவட்ட ரீதியாக குறைந்தபட்சம் 1 லட்சமாவது கேட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஏற்படுற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய கட்சி உறுப்பினர்கள், அவருடைய கட்சி மீட்டிங் அட்டம் பண்ற பாமரர்கள், அவருடைய கட்சிக்கு தானாகவே முன் பணம் தர விருப்பம் உள்ளவர்கள்ட்ட தான் அவர் பணம் வாங்குறாரு. யாரையும் போய் அடிச்சு சட்டையை பிடிச்சி கேட்டு நீ பணம் தா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறது இல்லை. அப்படி கலெக்ட் பண்ற பணத்திற்கு பேரு திரள் நிதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க விசிகாவில இருந்து கலெக்ட் பண்ற இந்த பணத்துக்கு பேரு திரள் நிதியா இல்லையா?